மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 7வது தலைப்பு திருவெம்பாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 8. புத்தகத்தை திறந்து திருவெம்பாவை பகுதியில் 8வது பாடலை பார்க்கவும். கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் எம்பை எம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வைதிரவாய் ஆடியால் அன்புடமையாமாறுமிவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய். பாட்டு தொடங்குற போது கோழி சிலம்ப அப்படின்னு வருது. ரொம்ப விடிகாலையிலேயே கோழி கூவிடும். இந்த கோழி 4:30 மணி 5 மணிக்கு கூவிடும். முதல்ல கூவிடும். இந்த கோழி கூவிட சத்தம் கேட்ட உடனே மற்ற பறவைகளும் எழுந்துடும், கூட்டை விட்டு வெளியில் வந்துடும். சில இடங்களில் போய் பார்த்தா எல்லாம் கூ கூ கூன்னு எல்லாம் ஒன்றா சத்தம் போடுறது ஒரு அழகாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த குருவி சத்தத்தையே கேட்க முடியல. கோழி சிலம்ப, சிலம்பனா கோழி கூவி அழைக்க. சிலம்பும் குறுகு எங்கும், எல்லா இடங்களிலும் மற்ற பறவைகள், குறுகுங்கிறது பொதுவாக பறவையை சொல்லுகிறார்கள், மற்ற பறவைகள் ஓசை எழுப்பும். ஏழில் இயம்ப, ஏழில் அப்படிங்கிறது 7 இசையில் அர்த்தம். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய்னு பாடுவார் சுந்தரமூர்த்தி சுவாமி. காலையில் எந்திரிச்சு இந்த நாதசுர வித்வான்கள்லாம் நாதசுரத்தை வாசித்து பயிற்சி பண்ணுவார்கள். அவங்க காலையில் தான் பண்ணணும். அப்படி பண்ணுகிற போது எல்லா இடத்துலையும் என்ன ஒலிக்கும்? நாதசுரம் ஒலிக்கும். அதனால ஏழில் இயம்ப, ஏழில் இயம்பனா ஏழிசையில் நாதசுரம் ஒலிக்க. இயம்பும் வெண்சங்கு எங்கும், எல்லா இடத்துலையும் சங்கு ஊதுவாங்க. காலையில் சங்கு ஊதணும். பல் தவத்தவர் சங்கிடுவான் போகின்றார் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுவார். சங்கு ஊதுறதுக்காகவே புறப்பட்டு இந்த ஐயர்லாம் கோயிலுக்கு போறாருன்னு. அது மாதிரி இயம்பும் வெண்சங்கு எங்கும், எல்லா இடத்திலும் வெண்மையான சங்கு முழங்கும். அப்புறம் கேள் இல் பரஞ்சோதி. கேள் இல் அப்படின்னா ஒப்பற்ற, ஒப்புமை இல்லாதன்னு அர்த்தம். கேள்னா ஒப்புமை, இதுக்கு இவர் சமம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். கேளில் பரஞ்சோதி, ஒப்பற்ற மேலான பரஞ்சோதி வடிவாக இருக்கிறவன் சிவபெருமான். அதனால இங்க பரஞ்சோதிங்கிறது சிவபெருமானை குறிக்கிறது. கேளில் பரங்கருணை, அவனுடைய ஒப்பற்ற பரங்கருணை, அவனை பாடுகிறோம். அவனுடைய ஒப்பற்ற கருணையையும் பாடுகிறோம் சொல்லுகிறார்கள். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள். கேளில்லாத, நிகர் இல்லாதன்னு அர்த்தம். கேளில்னா என்ன அர்த்தம்? ஒப்பில்லாத, நிகர் இல்லாத. கேளில் விழுப்பொருள்கள், நிகரில்லாத சிறந்த புகழ்களை, சிவபெருமானுடைய புகழ்களை பாடினோம், நாங்கள் பாடினோம். கேட்டிலையோ, அவற்றை நீ கேட்கலையா? அந்த தூங்குற பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அவற்றை நீ கேட்கலையா? அவ தூங்குற மாதிரி கிடக்கா, முடிச்சுட்டா இன்னும் எந்திரிக்க மாட்டோங்கிறா, அதான் பிரச்சனை. பாடினோம் கேட்டிலையோ, வாளி நல்லா வாழ்ந்துட்டு போத்தா, வாளி இதென்ன உறக்கமோ, இது என்ன தூக்கம்னு தெரியலையே.
இதென்ன உறக்கமோ, இது எத்தகைய தூக்கம். வாய் திறவாய், வாயை திறந்து சொல்லத்தா, நீ பாடு வாயை மூடிக்கின்னு கிடக்காத. ஆழியான்கிறவன் பார்க்கடல்ல துயின்ற பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள். ஆழியான் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பெருமாள் அன்புடைமை ஆமாறும் சிவபெருமானிடத்து அவன் கொண்ட அன்புடைமையும் இப்படித்தானோ. அவனும் தூங்குற, நீயும் தூங்குற. உன்னுடைய சிவபெருமானிடத்தில் இருக்கிற அன்பும் அவனுடைய அன்பும் இப்படித்தானான்னு கேட்குறாங்க. ஆடியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, சிவபெருமானிடத்து கொண்ட அன்புடைமை ஆமாறும் இப்படித்தானோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒருத்தன் மட்டும்தான் இருப்பான், அது சிவபெருமான். ஊழி காலத்தில் எல்லாவற்றையும் சிவபெருமான் தனக்குள்ளே ஒடுக்கி கொள்வான். ஆனால் அவன் இருப்பான்ல, அடுத்தது ஆரம்பிக்கிறதுக்கு அவன்தான் முதல். அதனால ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, பேரூழி காலத்தில் ஒப்பற்ற தலைவனாய் நின்ற முதல்வனாய் நின்ற சிவபெருமானை, ஏழை பங்காளனை, ஏழைன்னு இங்கே சொல்றது உமையம்மை, பெண்களை சொல்லும்போது ஏழை அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால ஏழை பங்காளன்னா உமை ஒரு பாகன், உமையை தன் பங்கிலே உடைய சிவபெருமான். ஏழை பங்காளனையே, வேற யாரையும் பாடமாட்டோம்னு அர்த்தம். உமையம்மையின் ஒரு பாகனாகிய உமையம்மையை ஒரு பாகத்திலே உடைய சிவபெருமானையே பாடு, நீயும் பாடுவாயாக, ஏலோர் எம்பாவாய். அதான் இந்த பாட்டில் இருக்கிற செய்தி. கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும், கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை, கேளில் விடுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ. வாடி இதென்ன உறக்கமோ வைதிரவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறு விவ்வாரோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். அடுத்த பாட்டு பாடல் எண் 9. இப்போ நேர சிவபெருமான்கிட்ட பேசுகிறார்கள். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்வணிவோம், அங்கவர்க்கே பங்காவோம். அன்னவரே எங் கணவராவார் அவர் உகந்து, சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். சிவபெருமான் பழமைக்கு பழமையானவன், புதுமைக்கு புதுமையானவன். அதனால முன்னை பழம்பொருட்கு, முற்பட்டனவாகிய பழமையான பொருட்களுக்கு முன்னை பழம்பொருளே, முற்பட்ட பழமையான பொருளே. பின்னை புதுமைக்கும், பின்னால தோன்றுகிற புதுசு, பின்னை புதுமைக்கும் பின்னர் தோன்றிய புதிய பொருட்களுக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, மீண்டும் புதுப்பொருளாகிய தன்மை உடையவனே. பழசுக்கு பழசு, புதுசுக்கு புதுசா, எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி சிவபெருமான் வருவாராம். உன்னை பிரானாக பெற்ற, உன்னை இறைவனாக தலைவனாக பெற்ற உன் சீரடியோம், உன்னுடைய சிறப்புமிக்க அடியவர்களாகிய நாங்கள் உன் அடியார் தாழ்பணிவோம். ஒன்றை மட்டும் இல்ல, உன்னுடைய அடியவர்களுடைய திருவடிகளை நாங்கள் வணங்குவோம். உன் அடியார் தாழ்பணிவோம், ஆங்கு அவர்க்கே பாங்காவோம், அங்கே அவர்களுக்கே உரிமை உடையவர்களாக இருப்போம்னு அர்த்தம். பாங்கு உரிமை, அவர்களுக்கே பாங்காவோம், அவர்களுக்கே உரிமை உடையவர்களாக இருப்போம். சிவபெருமானுடைய பக்தர்களாகிய அவர்கள்தான் எங்களுக்கு கணவர்களாக வர வேண்டும். யார் புருஷனா வரணும்னா சிவபெருமானை கும்பிடுறவன் தான் புருஷனா வரணும், வேற யாரும் வந்துடப்படாதுங்கிறான். அன்னவரே எங்கணவர் ஆவார்,
அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர்கள் மகிழ்ந்து எந்த பணியெல்லாம் செய்ய சொல்கிறார்களோ அந்த பணியெல்லாம் அடியவர்களாக நாங்கள், தொழும்புன்னா அடிமை உடையவர்கள் அர்த்தம், தொழும்பாய் பணி செய்வோம், அடிமையாய் நின்று ஏவல் செய்வோம். இன்ன வகையே, இந்த வகையில் இப்படித்தான் எங்களுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும்னு கேட்கிறா. இன்ன வகையே, இந்த வகையில் எமக்கு எங்கோன், எங்களுக்கு எங்கள் பெருமானாகிய நீ நல்குதியேல் கிடைக்குமாறு அருள் செய்தால், நல்குதெல்லாம் கிடைக்குமாறு கொடுக்கிறது, நல்குதியேல் கிடைக்குமாறு அருள் செய்தால் என்ன குறைவும் எந்த குறையும் இல்லாதவர்களாக இலோம், எந்த குறையும் எங்களுக்கு இருக்காதையா, இதை நீ பண்ணிட்டா போதும். எதை பண்ணணும்? உன்னுடைய அடியவர்களுக்கே நாங்கள் வழங்குவோம், அவர்களே எங்களுக்கு கணவராக வாய்க்க வேண்டும், அவர்கள் என்ன பணி செய்ய சொல்லுகிறார்களோ அந்த பணியை ஏவலை நாங்கள் செய்வோம். அப்படி இதை நீ செஞ்சா எங்களுக்கு எந்த குறையும் இருக்காதையா, என்ன குறைவும் இலோ மேலோர் எம்பாவாய், எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் வாழ்வோம் எம் தோழி என்று இந்த பாட்டில் சொல்லுகிறார். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே, உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே வாங்காவோம். அன்னவரே எங்கனவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோ மேலோர் எம்பாவாய். இப்ப பாடல் எண் 10. பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும், ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன், கோதில் குலத்தரந்தன் கோயிற்பினா பிள்ளைகாள், ஏதவனூர் ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். சிவபெருமான் இந்த விண்ணுக்கும் மண்ணுக்குமா நின்ற திருவண்ணாமலையில், அதனால அவனுடைய திருவடி எங்கே இருக்கு, அவனுடைய திருமுடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாரு, பாதமலர் இறைவனுடைய திருவடி கமலங்கள், பாதாளம் ஏழினும் கீழ். இந்த பாதாள உலகம் கீழே போக போக 7 உலகம் இருக்கான், கீழே 7 மேலே 7ங்கிறாங்க. கீழ் உலகம் 7னுக்கும் கீழாய், அதுக்கும் கீழே போயிருச்சு அவருடைய காலு. தலைமுடி என்னாச்சு? சொற்கழிவு, சொற்களுக்கு அளவுபடாதனவா இருக்கும். போதார் புனை முடியும், போதுன்னா மலர்கள், மலர்களால் அழகு செய்யப்பட்ட, புனைந்த அப்படின்னா அழகு செய்யப்பட்ட, போதார் புனை முடி அவனுடைய திருமுடி, அது சொற்களுக்கு அளவுபடாது, இவ்வளவு உயரத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா பொருள் முடிவே, மேலே உள்ள பொருட்கள் யாவற்றுக்கும் முடிவிடமாக அது இருக்கும். பேதை ஒருவாள், உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்ட திருமேனி ஒன்றல்லன், அவனுடைய உடம்பு ஒன்றல்ல. இங்க ஒன்றல்லங்கிறதுக்கு காரணம் அவனும் சக்தியுமாக இருப்பதனால 2 அப்படிங்கிற பொருள் உண்டு. இதை தவிர அவன் பல திருமேனிகளை எடுத்துக்கொள்வான்ங்கிறது உங்களுக்கு தெரியும். வைரவர் திருமேனி, நடராஜர் திருமேனி, அப்படி நிறைய திருமேனிகளை எடுத்துக்கொள்கிறவன்கிறதுனால திருமேனி ஒன்றல்லன். வேத முதல், வேதங்கள் முதலாக விண்ணோர், விண்ணோரும் விண்ணுலத்தவர்களும் மண்ணும் மண்ணில் உள்ளவர்களும் துதித்தாலும் வணங்கினாலும் உன்னை பற்றி சொல்ல முடியுமா? முடியாது. ஓத உலவா,
சொல்ல இயலாத ஒரு தோழன். ஆனால் அவன் நமக்கெல்லாம் நண்பன் மாதிரி, ஒப்பற்ற நண்பன். தொண்டர் உளன், அவன் எங்கே இருப்பான்? அடியார்களுக்கு நடுவில் தான் இருப்பான். தொண்டர்னா அடியார், அடியார்கள் நடுவில் இருப்பவன். கோதில் குலத்து, கோதுன்னா குற்றமில்லாதன்னு அர்த்தம். கோது இல் குலத்து, குற்றமில்லாத குலத்தை உடைய அரந்தன் சிவபெருமானது. இப்போ சிவபெருமான் குற்றம் இல்லாதவன் அர்த்தம் இல்லை, அடுத்தாப்புல வருது பாருங்க. கோயில் பிடா பிள்ளைகள், ஆலயத்தில் பணி செய்கிற பெண்களே அப்படின்னு அர்த்தம். குற்றமில்லாத குலத்தை உடையவர்கள் யார்? ஆலயத்தில் பணி செய்கிற பெண்கள். அதனால கோதில் குலத்து அரந்தன் கோயிற்பிழா பிள்ளைகள் சேர்த்து மொத்தமாக பார்க்கணும். குற்றமில்லாத குலத்தை உடைய சிவபெருமானுடைய கோயில் பணிப்பெண்களே. ஏது அவன் ஊர்? அவனுக்குன்னு ஏதாவது ஒரு ஊர் இருக்கா? திருவண்ணாமலைன்னு சொல்லலாமா? சிதம்பரம்னு சொல்ல முடியுமா? அவனுக்குன்னு ஒரு ஊர் கிடையாது. ஏது அவன் ஊர்? ஏது அவன் பேர்? அவனுக்கு என்ன பேரு? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடிலாம் தெள்ளேளங்கொட்டோமோன்னு பாடுவோம். அதனால அவனுக்கு பேரும் இல்லை, ஊரும் இல்லை. அவனுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரையாவது சொல்லிட முடியுமா? ஆர் உற்றார் உறவினர்கள் யார்? யார் அயலார்? அவனுக்கு வேண்டாதவங்க யாரு? அந்நியர் யாரு? ஒருத்தரும் இல்லை. ஏது அவனை பாடும் பரிசு? அவனை பாடும் வகை என்ன? இதெல்லாம் சிந்திப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லுகிறான். ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய், பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும் ஓத உறவா ஒரு தோழன் தொண்டருடன், கோதில் குலத்தரந்தன் கோயிற்பினா பிள்ளைகள், ஏதவனூர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆரையலார், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அடுத்து பாடல் எண் 11. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன, கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல், செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல், மையார் தடங்கண் மடந்தை மணவாளா, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில், உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். மொய்யார், மொய்க்கிறது எது மொய்க்கும்? வண்டு. வண்டுகள் மொய்க்கின்ற மொய்யார். தடம் பொய்கை, நல்ல அகலமான குளம், அகன்ற குளம்தான் தடம் பொய்கை. புக்கு, அதுக்குள்ள புகுந்து நீராட போகிற பெண்கள் இந்த பெரிய குளத்துக்குள்ள புகுந்துடுறாங்களாம். முகேர் என்று ஒலி எழும்பும்படி. முகேர் என்ன? அது உள்ள போய் பாயிற போது சத்தம் வரும்ல தண்ணிக்குள்ள, அதான் முகேர்னு போடுறார். முகேர் என்ன? முகேர் என்று ஒலி எழும்படி. அதுக்குள்ள போன பிறகு என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்குள்ள போய் இந்த 2 கையினாலேயும் அந்த தண்ணியை விளக்குவாங்க. விளக்கித்தான் குளிப்பாங்க. அதை பார்த்துருப்பீங்க. கையால் குடைந்து குடைந்து, கையினால நீரை தள்ளி தள்ளி, கையினால் நீரை இறைத்து இறைத்து, உன் கடல் பாடி, உன்னுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடி. ஐயா, ஐயான்னா அழகரேன்னு அர்த்தம்.
வழியடியோம், வழி வழியாக நாங்கள் உனக்கு அடிமை. எங்கள் முப்பாட்டேன் பாட்டேன் எங்கள் அப்பா நான் எல்லாரும் வரிசையாக பரம்பரையாக வழியடியோம், பரம்பரை அடிமலாகிய நாங்கள் வாழ்ந்தோம் காண், நாங்கள் வாழ்ந்தோம். ஆரழல் போல் சிவபெருமான் எப்படி இருக்காரா? நெருப்பு மாதிரி செக்கச்செவேல் இருக்காராம். ஆரழல் போல், ஆர் அருமையான அழல் நெருப்பு போல், செய்யா செந்நிறமுடையவன், செய்யானா செந்நிறமுடையவன், வெந்நீர் ஆடி, மேலெல்லாம் திருநீர் பூசியிருக்கான், குடிச்ச உடனே திருநீர் பூசிக்கணும். செல்வா ஈசனே, சிறுமருங்குல், உமையம்மைக்கு இடம் ரொம்ப சின்னதா இருக்கான், சிறிய எடை, மையார் தடங்கண். அட, உமையம்மை கூட அந்த காலத்துல மை போட்டுருக்கா போல இருக்கு கண்ணுக்கு. மை பொருந்திய பெரிய கண்களையும் உடைய மையார் தடங்கள். மடந்தை, மடந்தை யாரு? உமையம்மை. மணவாளா, அவளுடைய கணவனே. ஐயா தலைவனே, நீ ஆட்கொண்டருளும், நீ எங்களை அடிமையாக கொண்டு அருளுகிற இந்த விளையாட்டில், திருவிளையாட்டினால் உய்வார்கள், துன்பத்தினின்றும் நீங்கி வீட்டின்பத்தை பெறுபவர்கள். உய்தல்ல என்ன அர்த்தம்? வீடு பெறுதல் அர்த்தம். உய்யும் வகையெல்லாம், அவற்றை பெறும் வகைகளில் எல்லாம் உய்ந்து ஒழிந்தோம், படிமுறையில் பெற்றுவிட்டோம். எய்யாமல், நாங்கள் இனிமேல் இழைத்து போகாதபடி, எய்தல் எய்ச்சு போறதுன்னா இழைச்சு போறதுன்னு அர்த்தம். எய்யாமல், நாங்கள் இனி இழைக்காதபடி காப்பாயமை, எங்களை காத்தருள்வாயாக. நேரடியா சிவபெருமான்கிட்ட வேண்டுகோள் வைக்கிற பாட்டு இந்த பாட்டு. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கண், ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி, செல்வா சிறுமருங்குல், மையார் தடங்கள் மடந்தை மணவாளா, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். அடுத்தது பாடல் எண் 12. ஆர்த்த பிறவித்துயர்கட நாமார்த்தாடும், தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும், கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். ஆர்த்த அப்படின்னா நம்மை பிடித்த, நம்மை பிணித்த, பிறவித்துயர், பிறவி துன்பம், செத்து செத்து பிறந்து செத்து அப்படியே தொடர்ச்சியா இருக்குல்ல அந்த சுழற்சி, அந்த பிறவி துன்பம் கெட்டு ஒழியும்படி நாம் ஆர்த்து ஆடும், நாம் மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தன், தீர்த்தமாக சிவபெருமானே இருக்கிறான். தண்ணிக்குள்ள போய் விளையாடுற போது தண்ணியே சிவபெருமான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், தீர்த்தமாக உள்ளவன். நம் நல் தில்லை சிற்றம்பலத்தே, நல்லுன்னா அழகிய, தில்லையில் சிதம்பரத்தில், சிற்றம்பலத்தே ஞான சபையில் தீயாடும் கூத்தன். அவன் ஒரு கையில், இடது கையில் நெருப்பை வச்சிருக்கான், சட்டி, அக்னி சட்டி. அதனால தீயாடும் கூத்தன், அனலேந்தி ஆடுகிற கூத்தப் பெருமான். இவ்வானும், இந்த விண்ணுலகத்தையும்
குவலயம்னா இந்த நம்ம பூமி, இந்த நில உலகத்தையும் எல்லாமும் மற்ற எல்லாவற்றையும் யார் படைக்கிறார்? சிவபெருமான் தானே படைக்கிறார். விண்ணுலகம், நில உலகம், மற்ற எல்லாவற்றையும் சிவபெருமான் படைத்து காத்து அளிக்கிறான். அதனால இவ்வானும் குவலயமும் எல்லாமும் படைத்தும் காத்தும் கறந்தும் அப்படி வச்சுக்கணும். முதல்ல படைச்சிடணும், அதுக்கப்புறம் தான் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் அழிக்கணும். படைத்தும் காத்தும் கறந்தும் அதை எப்படி செய்யறான் சிவபெருமான்? அவனுக்கு ஒரு விளையாட்டான். விளையாடுபவனாகிய இறைவன் அவனுடைய வார்த்தையும் பேசி, அவனை பற்றி புகழ்ந்து பேசின்னு அர்த்தம். வளை சிலம்ப கையில் போட்டிருக்கிற இந்த சங்கு வளையல்கள்லாம் ஒலி எழுப்பும், ஒன்னோட ஒன்று மோதி. வளை சிலம்ப வளையல்கள் ஒலி எழுப்ப, வார்கலைகள் நீண்ட மேகலை முதலிய அணிகலன்கள். வார்னா நீண்ட, கலைனா மேகலை. இந்த ஒட்டியானம்லாம் போட்டுப்பாங்க இருக்கு அந்த காலத்தில். அதனால வார்கலைகள் நீண்ட மேகலை முதலிய அணிகலன்கள் ஆர்ப்பு அரவம் செய்ய, அசைந்து ஓசை செய்ய. ஆர்ப்புன்னா அசைந்து, அரவம்னா ஓசை, ஓசை செய்ய. அணி குழல் மேல், அழகிய கூந்தல் மேல். குழல் அப்படின்னாலே கூந்தல், அணினா அழகிய. அணிகுழல் மேல் அழகிய கூந்தலின் மேல் வண்டு ஆர்ப்ப. அந்த கூந்தலுக்கு மேல வண்டு மொக்கிதான். அந்த கூந்தல்ல மனம் இருந்தால் வண்டு மொக்கும். பூ நம்ம தலையில வச்சிருந்தாலும் வண்டு மொக்கும். வண்டார்ப்ப வண்டுகள் சூழ்ந்து ஒலி எழுப்ப, பூத்திகளும் பொய்கை. அந்த பொய்கையில் என்ன நிறைய பூ இருக்கு, தாமரை பூவெல்லாம் பூத்து கிடக்கும். அதனால பூத்திகளும் பொய்கை, பொய்கைனா நீர்நிலை, குளம் அப்படின்னு அர்த்தம். பூத்திகளும் பொய்கை மலர்கள் திகழுகின்ற நீர்நிலையில் குடைந்து, உள்ள கையை விட்டு குடைஞ்சு தானே ஆடுவார்கள். அதனால குடைந்து, நீரை கைகளினால் குடைந்து, உடையான் நம்மை உடைய இறைவனுடைய பொற்பாதம், தங்கம் போன்ற திருவடிகள், பொன் போன்ற திருவடிகளை ஏத்தி ஆடுற போது சும்மா ஆடக்கூடாது. சிவபெருமானை போற்றி வழிபட்டு ஆட வேண்டும், நீராட வேண்டும். அதனால பொன் போன்ற திருவடிகளை ஏத்தி துதித்து வாழ்த்தி, இருஞ்சுனை நீர். இந்த மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா, மலையில் சில இடங்கள்ல இப்படி பள்ளமாக இருக்கும், அந்த பள்ளத்தில் தண்ணி நிற்கும். அதுக்கு சுனை நீர்னு பேர். இருஞ்சுனை நீர் அப்படின்னா நல்ல பெரிய சுனை நீர். அதில் ஆடு, மூழ்கி ஆடுவாயாக அப்படின்னு பாடுறாங்க. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும், தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும், கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் அடேலோரெம்பாவாய். பாடல் 12 முடிஞ்சிருச்சு. இப்போ பாடல் 13. பைங்குவளைக்கார் மலரால் செங்கமலப் பைம்போதால், அங்கங்குருகினத்தால் பின்னும் மரவத்தால், தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்ப, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க,
பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். தண்ணிய சிவபெருமானா நினைச்சு ஆடணுமா. பைங்குவளை, பைங்குன்னு வந்தாலே பசுமையான அர்த்தம். பைங்குவளை, குவளை மலர், குவளைன்னு ஒரு பூ, அது இந்த கண்ணுக்கு கூட அதை ஓமை சொல்வார். பைங்குவளை பசுமையான குவளையின் கார் மலரால், கருமையான மலரால், அது கொஞ்சம் நீல நிறமாக இருக்கும். அதனால கண்ணு கருப்பாக இருக்கிறவங்களுக்கு குவளை கண்கள், குவளை கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க நம்ம படிச்சிருக்கோம். அதனால செங்கமல பைம்போதால், செந்தாமரையின் பசுமையான மலர்களால், செங்கமலம் அப்படின்னா செந்தாமரை, பைம் அப்படின்னா பசுமையான, போதால் மலர்களால், அங்கம் குறுகினத்தால், கம் அம்னா அழகிய அர்த்தம், அழகிய பறவைகள் இனத்தால், பின்னும் அரவத்தால், மேலும் எழுகின்ற ஓசையால், சத்தங்கள் வர்றதை பற்றி சொல்றார். தங்கள் மலங்கழுவுவார், தங்களுடைய அழுக்குகளை கழுவுபவர்கள், குளிக்க வர்றவங்க அவங்க அழுக்கெல்லாம் கழுவுறதுக்கு வர்றாங்கன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சிவபெருமானை வணங்கி நீராட வருகிறார்கள் என்பதனாலே அவர்களுடைய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மலங்களை கழுவுகிறார்கள் வச்சுக்கலாம். தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால், வந்து சேருவதால், எங்கள் பிராட்டியும் எங்கள் பிராட்டியாகிய உமையம்மையும் எங்கோனும் எங்கள் தலைவனான சிவபெருமானும் போன்று போல, எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று, எங்கள் பிராட்டியாகிய உமையம்மையும் எங்கள் தலைவனாகிய சிவபெருமானும் இசைந்த பொருந்தியுள்ள, அவங்க ரெண்டு பேரும் எதில் இருக்காங்களா, இந்த தண்ணிக்குள்ள இருக்காங்க. பொங்கு மடுவில் நீர் பொங்குகின்ற பொய்கையில், புக பாய்ந்து பாய்ந்து, புகுந்து விழுந்து விழுந்து, தண்ணிக்குள்ள பாஞ்சு பாஞ்சு மூழ்கி மூழ்கி, புக பாய்ந்து பாய்ந்து, நம் சங்கம் சிலம்ப, நம்ம கையில் போட்டிருக்கிற சங்கு வளையல்கள் சத்தம் போட, சிலம்பு கலந்தார்ப்ப, காலையும் உதஞ்சு தானே குளிப்போம், அப்போ காலில் போட்டிருக்கிற சதங்க, அந்த சிலம்பு அதுவும் சேர்ந்து சத்தம் போடுவான். நம் சங்கஞ்சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப, கொங்கைகள் பொங்க, நம்ம சிவபெருமானை வணங்குகிறோங்கிற அந்த பூரிப்பில் மார்பகங்கள் அப்படியே பூரித்து விடுகின்றனவா. கொங்கைகள் பொங்க, குடையும் புனல் பொங்க, குடைந்து ஆடுகின்ற நீர் பொங்கி வழிய, இவங்கெல்லாம் ஆடினோன்னா குளத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வடியுமோ என்னவோ. புனல் பொங்க, புனல் பொங்கன்னா நீர் பொங்கன்னு அர்த்தம். பங்கைய பூம்புனல், தாமரை மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து ஆடு, பாய்ந்து ஆடுவாயாக, அதில் போய் ஆடம்மா. கடவுளை நினைத்து கொண்டு, பிராட்டியை நினைத்து கொண்டு, அவர்கள் இருவரும் இந்த தீர்த்தத்திலே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்றார். பைங்குவளைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால், அங்கம் குறுகினத்தால், பின்னும் மரவத்தால், தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பொன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்ப, கொங்கைகள் பொங்க, குடையும் புனல் பொங்க, பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். அப்புறம் பாடல் எண் 14. இது ஒரு நல்ல பாட்டு, அழகா இருக்கு. இது 14வது பாட்டு. நமக்கு இனிமே மிச்சம் இருக்கிறது 6 பாட்டு தான்.
அதை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ இந்த 14வது பாட்டோட நிறுத்திக்கோ. காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புரலாடி சிற்றம்பலம்பாடி வேதப் பொருள் பாடி அப்பொருளாமாபாடி ஜோதித்திரம்பாடி சூழ்கொண்டைத்தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். நான் திருவம்பாவை தொடங்குற போது நான் சொன்னேன், எல்லா பாடல்களும் சிவபெருமானுக்காக பாடப்பட்டவை. ஆனா இந்த ஒரு பாட்டு மட்டும் அம்மையை பாடுகிற பாட்டு. கடைசி வரிய பாருங்க. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை, அவதான் தாய், நம்ம அம்மா உமையம்மை. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்று இந்த பாட்டில் சொல்லுகிறார். அதனாலதான் இந்த திருவம்பாவைக்கு சக்தியை வியந்தது அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாரு. காதார் குழையாட, காதுல போட்டிருக்கிற குழை அது அசையவும், காதார் குழையாட காதில் பொருந்திய குழை அசையவும், பைம்பூன் கலநாட, பைம்பூன்னா பசிய, நல்ல தங்கம் 916, பைம்பூன் கலநாட பசிய பொன்னாலான அணிகள் அசைய, கோதை குழலாட மலர் மாலை அணிந்த கூந்தல் அசைய. கோதைனா மலர் மாலைன்னு அர்த்தம், குழல் அப்படின்னா கூந்தல். கோதை குழலாட மலர் மாலை அணிந்த கூந்தல் அசைய, வண்டின் குழாமாட, அந்த மாலையை சுற்றி வண்டு சத்தம் போடும், ரீங்காரம் பண்ணும். அதான் வண்டின் குழாமாட, வண்டினுடைய கூட்டம், குழாம்னா கூட்டம், மாலையை சுற்றும் வண்டின் கூட்டம் அசைய, சீத புனலாடி, சீதம் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். சீத புனலாடி குளிர்ச்சியான நீரில் மூழ்கி, புனல் அப்படின்னா நீர், சீத புனல் அப்படின்னா குளிர்ந்த நீர். மார்கழி மாதம் காலையில் அப்புறம் என்ன சுடவா இருக்கும், தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். சீத புனலாடி குளிர்ச்சியான நீரில் மூழ்கி, சிற்றம்பலம்பாடி தில்லை சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடி. நீராடுற போதெல்லாம் நினப்பு சிவபெருமான் மேல இருக்கணும். வேத பொருள் பாடி, வேத பொருளாகிய சிவபெருமானை பாடி, அப்பொருள் ஆம் ஆ பாடி, அப்பொருள் நமக்கு ஆகும் வண்ணம் பாடி, அவர் நமக்கே வேணும். அப்பொருள் ஆமா பாடி, ஜோதி திறம்பாடி, அவர் ஜோதி வடிவானவருங்கிறதுனால பரஞ்சோதியின் தன்மையை பாடி, சூழ் கொன்றைத்தார் பாடி, இறைவன் தலையில கொன்றை மாலை அணிந்திருப்பான், அதனால அது தலையில சூழ்ந்திருக்கிறது, சுத்தி இருக்கு, அதனால தலையில் சூழ்ந்துள்ள கொன்றை மாலையை பாடி, ஆதி திறம்பாடி, அவன் ஆதியான தன்மையை பாடி, அந்தமா பாடி, அந்தமா மாபாடி, அந்தம்னா இறுதின்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு இறுதி உண்டா? நம்ம முத பாட்டில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியைன்னு தானே படித்தோம். அதனால அந்தம் இல்லை. இப்போ அந்தம்னா இப்போ எதை சார் சொல்றாரு? அவனிடத்திலே கடைசியிலே இந்த உலகம் முழுவதும் ஒடுங்குகிறதல்லவா, அந்த ஒடுங்குகிற முறையை பாடி, அந்த மாமா பாடி, பேதித்து வேறுபடுத்தின்னு அர்த்தம். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த, நம்மை வளர்த்து மேம்படுத்திய, பெய்வளைதன், பெய்த வளை, பெய்வளைன்னா பெய்த வளைகள், கையில் போட்டிருக்க வளை அதுக்கு பெய்வளை, பெய்கடல் அப்படின்னு காலுக்கு போடுறத பெய்கடல்னு சொல்லுவோம். அது மாதிரி கைக்கு போடுறத பெய்வளைன்னு சொல்றோம். பெய்கின்னா பெய்தல் அப்படின்னா போடுறதுன்னு அர்த்தம். பெய்வளைதன், பெய்த வளையல்களை உடைய உமாதேவியின் பாத திறம்பாடி, அவளுடைய திருவடியின் தன்மையை பாடி,
ஆடு ஆடுவாயாக. இதான் இந்த பாட்டு. இது அன்னையை பாடியது. உமையம்மையை சக்தியினுடைய திறத்தை பாதத்திறத்தை பாடு என்று சொல்லுகிற பாடல். காதார் குடையாட பைம்பூன் கலநாட கோதை குடலாட வண்டின் குழாமாட சீதப்புனலாடி சிற்றம்பலம்பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம்பாடி சூழ் கொன்றைத்தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய். இதோட 14 பாடல்கள் முடிவடைந்தன. மீதம் இருக்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம்.